வணக்கம் மக்களே, இன்றைக்கி ஒரு உருப்படியான விஷயம் பண்ணலாம் வாங்க. இந்த 3 டயரை எடுத்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தானே கேட்குறீங்க. முதல்ல இதில் செடியை வைக்கலான்றது தான் என்னோடய ஐடியா. ஸோ அதனால் அதுக்கு சேஃபராக இருக்கணும்னு இந்த நெட்டை கட் பண்ணி டயர் உள்ளே வச்சாச்சு. ஸோ இப்போது இதுக்கு மேல் அடியில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய் நாரை போட்டு ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா செம்மண்ணும் சாண எருவும் கலந்த உரத்தை நம்மளே தயாரிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோ மூட்டை வந்து நம்ம 150 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம், கிலோ 10 ரூபா கணக்கில். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். நாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே வேணால் இதை கொரியர் பண்ணி கொடுத்துருவோம் மக்களே. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா செகண்ட் லேயராக ஃபில் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே தான் நம்ம செடி வைக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம அதெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அப்பா கிட்ட ஆல்ரெடி கத்திரிக்காய் செடியை பறிச்சுட்டு வர சொல்லியிருந்தோம். அதாவது செடியை 3 எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தோம். ஸோ 3 செடியுமே எடுத்துகிட்டு வந்து எங்கள் அப்பா டயரெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற மண் பதத்தை பார்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சாமியை வேண்டிக்கிட்டு கத்திரிக்காய் கண்ணை வச்சுட்டாரு கைஸ். ஸோ இதோட ஈல்டு எப்படி இருக்குது, நம்மளோட உரத்தை வச்சு நம்மளே ரெடி பண்ணுற ஒரு விஷயம் எப்படினாவா வருது அப்படின்றத நம்ம சீக்கிரமாகவே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கத்திரிக்காய் செடியை வச்சப்போ என் மைண்டில் இருந்த ஒரு ஃபீல், இன்றைக்கி நம்ம ஒரு உருப்படியான விஷயத்தை பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான். என் மனசு அப்படியே ரொம்ப பூரிச்சு போச்சுங்க. ஸோ ஒரு நாளும் விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய செடி வைக்கிறாங்க. அவங்களுக்குலாம் எப்படி ஃபீல் ஆகும், எப்படி இருக்கும் அப்படின்றத இன்றைக்கி நானே ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த கத்திரிக்காயோட ஈல்டு வந்ததுக்கப்புறமா இதோட அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேன். வரட்டா மக்களே.